இந்த பக்கம் இருக்காங்க நிறைய பேர் அப்பா பொண்ணும் அம்மா பொண்ணுமாக வந்திருக்காங்க. இந்த பக்கம் நிறைய மாப்பிள்ளை வயதில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, மற்றவங்களும் இருக்காங்க. வீட்டோடு மாப்பிள்ளை என்ற எதிர்பார்ப்பு தவறானது. அதான் உங்க தரப்பா? ஆமா சார். ஏன் வீட்டோட மாப்பிள்ளை அப்படி எதிர்பார்க்கணும்? வீட்டோட தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த கொரோனா பீரியட்ல மார்ச்லேருந்து இது வரைக்கும் சேர்ந்தே இருந்து பழகிட்டோம். நாங்கள் காலேஜ் போனோன்னே எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு, இல்லாதது ரொம்ப வெறுமையாக இருந்தது. அப்போ நான் வந்து நினச்சேன், உண்மையில நம்ம எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்க்கணும் ஒரு அப்படின்னு நாள் நான் பிரிவே நினைச்சேன். தாங்கிறது சிரமமா இருக்கு. அப்ப நீண்ட பிரிவுங்கிறதெல்லாம் கஷ்டம். அப்பா வந்து ரொம்ப செல்லம். காலையில எந்திரிச்சா அப்பாவை தான் பார்ப்பேன். அப்பா இல்லை, நைட்டு வீட்டில் இல்லைன்னா ஏதோ யாரோ இன்செக்யூரிட்டியா இருக்கும், ஒரு செக்யூரிட்டியே இல்லாத மாதிரி. எதனா ஒன்று எங்க அப்பா கிட்ட கேட்குற மாதிரி மாமனார் மாமியார் கிட்ட கேட்க முடியுமான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் கேட்கறேன், எதுவா இருந்தாலும் சொல்றேன். இல்ல நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு, அவரை விட்டுட்டீங்கம்மா நீங்க. ஏன்னா ஆனா அப்பா கிட்ட கேட்குற மாதிரி இருக்காதே கண்டிப்பா. நீங்க சொல்றதை பார்த்தா அப்பாட்ட சொல்றதை வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியாது. அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அவரால பேசவே முடியாதுல்ல ஹஸ்பண்டால. நான் சொன்னா கூட அப்பா அந்த இருக்காரு. போஸ்டிங்க்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்க. அதாவது இப்போ நான் என் பொண்ணுக்கு என்னென்ன சீர்வரிசை செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன். செஞ்சு அவரை உங்க வீட்டுல தானே வச்சுக்க போறீங்க. அதனால தான் நான் சொல்றேன், அது எனக்கு வெளியவே போகாதுல்ல, நான் செய்ய வேண்டிய நகை. அதான், அப்ப அது நேரா அதான் சொல்றேன். அப்ப ஏன் இத இவ்வளவு அழகாவும் சொல்லலாம், காசு வெளியவே போகாதுன்னு நேராவும் சொல்லலாம். சார் ஏர்ன் பண்ணி வச்சிடறாங்க சார். நம்ம பிள்ளையும் வெளியே போகக்கூடாது, நம்மள சொத்து பத்து வெளியே போகக்கூடாது சார். அதனால வீட்டோட மாப்பிள்ளையா கேட்குறாங்க சார். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு சார். நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, எங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்டாப்ளிஷ்டு பண்ணுறதுக்காக எங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்பிள்ளையா வந்தால் எங்கள் பிஸ்னஸையும் நாங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். வர்ற மருமகனும் நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தொழில் இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா தான் அதை எடுத்து செய்வாரு. அம்மா இருங்க, அவர் பொண்டாட்டியே இருக்காங்க இங்க. பொண்ணையே நம்ம அவங்களை நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் கொடுக்கறனால என்ன சார் தப்பு? என்னோட எஸ்டாப்ளிஷ் என் பாரம்பரியத்தை தூக்கி இன்னொருத்தருக்கு நான் கொடுக்க முடியாதுல்ல. இன்னொருத்தர் கிடையாது, உங்களோட பொண்ணு கொடுக்கற கணவர். அதுக்கு அவங்க சொல்றது எப்படின்னா வெளியில கொடுக்கலான்னு சொல்றாங்க. நாங்க வீட்டோட மருமகனாக இருந்தால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்கிறேன் நானும், அதுல ஏன் ஷாரும் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா சார், எங்களுடைய பிராண்டு அதுல இருக்கணும் சார். அதை சார்ந்து மற்ற சந்ததியினருக்கு எங்களால குட்டி கொடுக்க முடியாது சார். இன்னொரு விஷயம், இப்ப நமக்கு பையன் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு நேமுக்காக அனுப்புவோமா? கண்டிப்பா நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் சார். எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, நாங்க அனுப்ப மாட்டோம். அப்ப எப்படி சார் இந்த எதிர்பார்ப்புக்கு நியாயமானது? நமக்கு நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியான பையன், நம்மளுடைய பிசினஸை பார்க்கக்கூடிய பையனாக பார்த்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வீட்டுக்கு மருமகனா கொண்டு வந்து நம்மளுடைய பிராண்டை வந்து நீங்க சொல்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்ல இப்ப இங்க பிராண்டா மாப்பிள்ளையா? பிராண்ட் வித் மாப்பிள்ளை சார். சார் அது கிடையாது சார், அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் வந்து என் தொழில் அவங்க மூலம் கொடுக்குறப்போ என்னோட பிராண்டு கரெக்டா இருக்குங்கிறதுக்கு என்ன சார் கேரண்டி கொடுப்பீங்க? சார் மாப்பிள்ளைங்கிறதே அப்பாற்பட்டது. நம்ம பொண்ணை நம்பி தான் சார் அதை கொடுக்க போறோம். நம்ம பொண்ணை வச்சுதான் அவங்க ரன் பண்ண போறாங்க. இப்போ மருமகனே சீன்ல வேண்டாம், நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த பிசினஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போறீங்க. அதை உங்க பொண்ணு பத்திரமா வச்சு உங்க பிராண்டை காப்பாத்தாதா? ஏன் அந்த ஆங்கிளுக்கு நீங்க யோசிக்கவே இல்லை? நீங்க என்ன பண்றீங்க? மருமகன் காப்பாத்தலாம், மருமகன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னா ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. வராத மருமகன் இங்க எங்க இருக்காருன்னு தெரியாது அவரு. ஆனா உங்க மகளை உங்களுக்கு தெரியும்ல. உங்க மகள் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா இந்த பிராண்ட் வேல்யூ, அந்த பரம்பரை பிராண்ட் வேல்யூவை அந்த பொண்ணு காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா? சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்மகன் செய்யறது வந்து பெண்மகள் வந்து எப்படி கொண்டு போறாங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல சார். இது வந்து தவறான கருத்து சார். அவர் சொல்ற அந்த தொழில் ஸ்தாபனத்தை வந்து ஒரு ஆண்மகன் எப்படி நடத்துவானோ அந்த அளவுக்கு ஆண்மகன் இல்லாத ஒரு பெத்தவங்க வந்து பெண்ணை வளர்க்கணும் சார். பேச்சுக்கு நல்லா இருக்கு சார். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் செய்யற முனைப்போட வந்து பெண்கள் வந்து செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல சார். இருந்தாலும் ஆண்கள் கையில கொடுக்குறப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்பலாம் சார். நம்ம அந்த தொழிலுக்காக நம்ம வீட்டுக்கு மருமகன் வரணும்னு நினைக்கிறது தவறான கருத்து சார். சார் அதுதான் சார், இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொழுது சில சின்ன சச்சரவுகள் வரும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு தெரிய வரும் சார். உடனே நமக்கு தெரியும், அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோஸ் வந்து நம்ம, அது அவங்களுடைய பிரைவசி. உங்க பொண்ணுங்கிட்ட அந்த பிசினஸ் கொடுத்தா அவங்க எப்படி நடத்துவாங்க? நல்லா பண்ணுவாங்க சார். எனக்கு 100% ஷுவர் சார். ஒரு தொழிலை பார்த்துக்கிறதுக்கான தோதோடே ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதுங்கிறத அவங்களுக்கு அதுல ஒப்புதல் இல்லை போல் இருக்கு. ரெண்டாவது அவங்க என் பொண்ணுகிட்ட நீ பிசினஸ் நம்ம பொண்ணுகிட்ட கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஃபைன். எதற்கு வீட்டோட மாப்பிள்ளை? பொண்ணை பிரிய முடியாம 21 வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு. அது பிரிய முடியாம தான் சரி நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு பொண்ணுக்கு. இருந்தாலும் இப்போ அவ அங்கே இருக்கும்போது எங்களால் சாப்பிட்ட மாதிரியும் இல்லை, ஒரு சமையல் பண்ண மாதிரியும் இல்லை. அது பிடிக்குமே இது பிடிக்குமே அப்படின்னு. பாவம் நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியல. இவர் யாரு? ஆமா சார். இவரை வந்து வீட்டோட மாப்பிள்ளை அனுப்பிடலாமா? கண்டிப்பா நல்ல ஒரு ஃபேமிலி இருந்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி தானே சார் அவங்களும் நினைப்பாங்க. உங்க பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியல, உங்க பையனை பட்டு பிரிஞ்சிருப்பீங்களா? இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போகும்போது இப்போ அவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க. நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்குறவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க. உங்க அம்மா ஐடியா என்னப்பா? ஒரு நல்ல இடம் கிடைச்சா நான் நல்லா இருப்பேன். ஏன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம், இனிமே அந்த கஷ்டப்பட மாட்டேன். ஒரு நல்ல இடத்துக்கு போனானா அவன் நல்லா இருப்பான். இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சார்.
என் பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் இதுக்கு உடன்பாடே கிடையாது வீட்டோட மாப்பிள்ளை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. எனக்கு வந்து நீங்க மகனா தானே வரீங்க, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? உங்க இடத்துக்கு வந்துட்டோம்னா எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்காது. ஏன் அந்த ஃப்ரீடம் இருக்காதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ உங்க அம்மா வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. உங்க பையன் பொண்ணு, இப்போ நான் வச்சிருக்க ஒரே ஒரு பொண்ணு தான். இப்போ 2 பேர் இருந்து அவங்க பொண்ணை கொடுத்துட்டு ஃபீல் பண்ணி இப்போ பையனே நான் வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன்றாங்க. இப்போ அவங்களோட மனப்பக்குவத்தை என்ன நினைக்கிறாங்க? அவங்க வந்து கொடுக்குற மைண்ட் செட்ல இருக்காங்க தவிர கண்டிப்பான்னு சொல்லல சார். சார் அதை தான் சார் நான் சொல்றேன். இப்போ என் பையன் வந்து புடிவாதமா கேட்கறான், என்கிட்ட எனக்கு கார் வேணும்னு கேட்கறான். என் பையன் இருந்தா இப்போ நீங்க வந்து எனக்கு கார் வேணும்னு சொன்னா நான் வேணாம்